Dear friends, very warm welcome to all. So, நம்ம chapter 3, 12th standardல chapter 3, theory of equationல ஒரு சம்ஸா பார்த்துட்டே வர்றோம். கடைசியா பார்த்த எல்லா வீடியோஸ்லயுமே நம்ம cubic polynomial, quadratic polynomial, highest degree power 6 இருக்கிற மாதிரி polynomial, power 4 polynomial நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே வர்றோம். ஸோ தியரி ஆஃப் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம எதை பற்றி படிக்க போறோம்னா பாலினாமியல்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். பாலினாமியல் இன் மேஜர் வேரியபிள் எக்ஸ் அதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது அதை பற்றி தான் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன சார், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணுறது நம்ம 9th 10th படிச்சுட்டே வரோம்ல. புதுசாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, புதுசாக இந்த சம்மில் என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி படிச்சதுக்கு இப்போ படிக்க போகிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சால் நல்லா இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, ஒரு ஈக்குவேஷனை பார்த்த உடனே இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான ஐடியாஸ் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி அந்த சம்முக்குள்ள இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சம்மை சால்வ் பண்ணுவோம். சம் சிம்பிளான சம் தான், சின்ன சம் தான், உங்களுக்கு நல்லா புரியும். லிசன், இப்போ ஒரு பாலினாமியலோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ax² + bx + c = 0. இது ஒரு பாலினாமியலோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர். இந்த பாலினாமியல் என்ன சொல்றோம், பாலினாமியல் இன் மேஜர் வேரியபிள் எக்ஸ். இந்த பாலினாமியலோட மேஜர் வேரியபிள் என்னது, எக்ஸ். எப்படி ஒரு பாலினாமியலை பார்த்தோன்னே இது குவாட்ராட்டிக் பாலினாமியல், இது கியூபிக் பாலினாமியல், இது குவாட்ரிக் பாலினாமியல் சொல்றோம். அதை பத்தி கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அது ஒரு பாலினாமியலோட ஹையஸ்ட் டிகிரி 1 இருந்தா அதுக்கு லீனியர் பாலினாமியல். ஒரு பாலினாமியலோட ஹையஸ்ட் டிகிரி 2 இருந்தா அது குவாட்ராட்டிக் பாலினாமியல், 3 இருந்தா கியூபிக் பாலினாமியல், பவர் 4 இருந்தா குவாட்ரிக் பாலினாமியல். இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தியரி ஆஃப் ஈக்குவேஷன் இன்ட்ரோடக்ஷன்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ லெசன்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிவிஷன் ஓரியன்டா கொண்டு போறதுனால நம்ம இன்டெப்தான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காம ஒரு சம்மர் சால்வ் பண்றதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அதை மட்டும் கொடுத்துட்டே வரோம். இப்போ இந்த பாலினாமியலோட ஹையஸ்ட் டிகிரி இதுதான் டிகிரி 2, டிகிரி 1. ஸோ ஹையஸ்ட் டிகிரி 2 இருந்தாங்கிறது குவாட்ராட்டிக் பாலினாமியல். பாத்தீங்கன்னா மேஜர் வேரியபிள் எக்ஸ், இது எக்ஸ், இங்க எக்ஸ் இருக்கு, இந்த எக்ஸுக்கு பவர் 2 இருக்குது, இந்த எக்ஸுக்கு பவர் 1 இருக்குது. ஸோ பாலினாமியல் இன் மேஜர் வேரியபிள் எக்ஸ்னா எக்ஸ் இருக்கணும். எக்ஸ் தவிர்த்து வேற எந்த வேரியபிள் வேணாலும் இருந்துக்கலாம். ஹையஸ்ட் டிகிரி ஹையஸ்ட் பவர் 2 இருந்தா அது குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம 10th எல்லாம் படிச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ x² + 5x + 6 = 0 அப்படிங்கிற ஒரு பாலினாமியல் குவாட்ராட்டிக் பாலினாமியல் எடுத்துக்கிட்டா நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், x + 3 x + 2 = 0, x = -3, -2. இப்படிதான் நம்ம என்ன செய்வோம், ஒரு பாலினாமியலுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்போம், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம். இதுதான் ஜெனரல் ப்ரொசீஜர். இந்த பாலினாமியல்ல மேஜர் வேரியபிள் எக்ஸ், ஓகேவா? இதுதான் யூசுவல் மெத்தட். இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இல்லாம அந்த எக்ஸுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுக்குறாங்க. இந்த சம்ல எக்ஸுக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க, cos x கொடுத்துருக்காங்க. cos x பாருங்க, இதோட பவர் 1, இதோட பவர் 2. அப்ப இந்த இது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் தான். எக்ஸுக்கு பதிலா cos x இருக்குது, அவ்வளவுதான், வேற எதுவும் டிஃபரன்ஸ் இதுல இல்ல. இதை நம்ம என்ன செய்யணும்னா, சில டீச்சர்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போடுவாங்கன்னா, இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்றதுக்காக என்ன செய்வாங்க, cos x y ன்னு வச்சோ இல்ல cos x t ஏதோ சம் அதர் வேரியபிள் வச்சோ இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தி ஃபேக்டரைஸ் பண்ணி மறுபடியும் என்ன செய்வாங்க, cos x கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது எதுவுமே தேவையில்லை. அங்க x க்கு பதிலா இங்க cos x இருக்குது, அங்க எங்கெல்லாம் x இருந்துச்சோ அங்கெல்லாம் cos x இருக்குது. நம்மளும் என்ன செய்யறோம், ஃபேக்டர்ஸ் cos x ஃபார்மேட்ல ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்போ பாருங்க, இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது எப்படி ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லயே பண்ணலாம். பாருங்க, 2 × 4 8. இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் டெப்தா சொல்லணுன்றதுக்காக சொல்றோம். 2 4s are 8. இப்ப இதோட ப்ராடக்ட் வேல்யூ 8. இது ப்ராடக்ட், இது என்னது, ப்ராடக்ட். ரெண்டு வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணா 8 கிடைக்கணும், ஆட் பண்ணா -9 கிடைக்கணும். -9, இந்த -9 கிடைக்கணும், -9. அப்ப சம் பண்ணா
-9 ப்ராடக்ட் பண்ணா 8 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த பாலினாமியல் ஃபேக்டரைஸ் பண்றதுக்கான ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கான நார்மல் ப்ரொசீஜர். இப்போ பாருங்க, மல்டிப்ளை பண்றோம். 1 8s are 8. மல்டிப்ளை பண்ணா 8 கிடைக்குது. ஆட் பண்ணா +9 கிடைக்குது. 1 + 8 னா +9 கிடைக்குது. நமக்கு என்ன தேவை? -9 தேவை. ஸோ ரெண்டுலயுமே நம்ம என்ன செய்யறோம்? மைனஸ் போட்டா ரெண்டையும் ஆட் பண்ணா -9 கிடைக்கும். ஸோ ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி சம் அண்ட் ப்ராடக்ட் டி மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த டேர்மை இந்த ஃபார்மேட்ல ஸ்பிளிட் பண்ணியும் போடலாம், இல்ல ஷார்ட்டா போடனாலும் போடலாம். ரெண்டு மெத்தட்ல எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு வந்து cos x ஃபார்மேட்ல இருக்கிறதுனால நான் என்ன செய்றேன்? ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் கான்செப்ட் யூஸ் பண்ணி போடுறேன். இப்போ நார்மலா x y இருந்தா நார்மலா போட்டுருவேன். இந்த போட்டிருக்கேன், நார்மலா தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நார்மலா ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டுருவேன். அப்படி இல்லாதனால cos x ஃபார்மேட்ல இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் வருன்றதுக்காக நான் என்ன செய்றேன்? இந்த நடுவுல இருக்க -9 cos x வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் பிரகாரம் என்ன செய்றேன்? ஸ்பிளிட் பண்றேன். சோ 2 cos squared x -9 cos x எப்படி போடுறேன்? -1 cos x. ஒண்ணுங்கிறது மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. -8 cos x plus 4 equal to 0. நடுவுல இருக்க -9 cos x நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற ஃபேக்டர்ஸ் பிரகாரம் என்ன செய்றேன்? ஸ்பிளிட் பண்றேன். இப்போ இந்த cos x வந்து என்ன இருக்குது? 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். எதுவுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ -1 -8 ஆகுதுன்னா -9 கிடைக்கும். அந்த ஃபார்மேட்ல ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்லையும் cos x வந்து காமனா இருக்கு. அது வெளியே எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும்? 2 cos x -1 இருக்கும். பாருங்க, இங்கேயும் cos x இருக்குது, இங்கேயும் cos x இருக்குது. இங்க cos squared x இருக்குது, cos x இருக்குது. ரெண்டுலயுமே cos காமனா இருக்குது. காமனா எடுக்கிறது லோ பவர் வெளியே எடுக்கணும். 2 விட 1 லோ பவர். சோ cos x வெளியே எடுத்துட்டேன். சோ cos squared ஒரு cos வெளியே போயிட்டா மிச்சம் 2 cos x இருக்கு. இங்க -1 இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா -4 காமனா இருக்கு. -4 இந்த ரெண்டு டேர்ம்லயுமே -4 காமனா இருக்குது. -4 காமனா வெளியே எடுத்தா என்ன வரும்? 2 cos x -1. இது பத்தி நீங்க டீடைலா நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. நான் இன்டெப்தான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்கல. இதே இந்த மாதிரி மிடில் டேர்ம் ஸ்பிளிட் பண்ணாலும் ஷார்ட்டா போடலாம். அது போக போக அடுத்த சம்ஸ் நம்ம போகும், நான் ஷார்ட்டா போடுவேன். இந்த சம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக. இப்போ பாத்தீங்கன்னா இதுல 2 cos x -1 காமனா இருக்கு. அதை வெளியே எடுத்துருக்கேன். 2 cos x -1 cos x -4 is equal to 0. பாருங்க, தனித்தனியா ஃபேக்டரைஸ் பண்றோம். அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இப்போ பாருங்க, இந்த 2 cos x -1 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது -1 சைடு போனா +1 ஆயிடும். சோ cos x is equal to 1/2. -1 சைடு போனா +1 ஆயிடும். 2 வந்து cos x ஓட மல்டிப்ளை இருக்கு. அப்ப இந்த சைடு வந்து டிவைட் ஆயிடும். அப்ப cos x is equal to 1/2. இங்க பாருங்க, இது டைரக்டா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது. -4 சைடு போனா +4. இப்ப cos x is equal to -4ங்கிறது not possible, impossible வச்சுக்கோங்க. ஏன்னா trigonometry ratiosல சைனோட வேல்யூவும் காசோட வேல்யூவும் எப்படி இருக்கும்னா -1க்கும் +1க்கும் நடுவுல தான் இருக்கும். இப்போ 4ங்கிறது +1 தாண்டி போயிருச்சு. அப்ப அது என்னது? impossible. ஓகேவா? இப்ப பாருங்க, cos x is equal to 1/2. இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். cos x equal to 1/2. so 1/2க்கு ஈக்குவலன்ட்டான cos வேல்யூ. அப்ப cos 60 எடுக்கலாம். cos 60 னா என்னது? 1/2. cos 30 னா √3/2. cos 60 னா என்னது? 1/2. இப்போ இது வந்து நம்ம 11th trigonometry equations அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்னா cos alpha equal to cos theta. இந்த ஃபார்முலால இருந்தா theta is equal to என்னது? 2n pi plus or minus alpha. இதுதான் வந்து ஃபார்முலா. இது வந்து ஜெனரல் சொல்யூஷன். நம்ம பிரின்சிபல் வேல்யூ வரைக்கும் தான் படிச்சிருப்போம் 10th வரைக்கும். இது ஜெனரல் சொல்யூஷன். இந்த ஃபார்மட்ல நம்ம எழுதலாம். ஓகேவா? சோ இந்த ஃபார்மட்ல நம்ம மாத்தி எழுதிக்கலாம். இதே மாதிரி sin theta is equal to sin alpha னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. theta is equal to n pi plus or minus -1 whole power n into alpha. எக்ஸைஸ்ல sin x ரிலேட்டட் ஒரு சம் இருக்கு. அது நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம்.
இதே மாதிரி ஒவ்வொரு trigonometry ratiosக்கு இருக்கும். ஸோ இந்த சமம் நமக்கு இது மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ ஃபைனலா x is equal to 2n pi plus or minus alpha. பாருங்க cos theta, இது வந்து theta வச்சுக்கோங்க, x வந்து theta வச்சுக்கோங்க, இது alpha வச்சுக்கோங்க. cos theta is equal to cos alpha னா theta is equal to theta னா x. 2n pi plus alpha. alpha க்கு பதிலா என்ன இருக்கு? இது கம்பேர் பண்ணும்போது இது x வந்து theta பதிலா இருக்குது, alpha க்கு பதிலா pi by 3 இருக்குது. So 2n pi plus pi by 3. n belongs to integer. n belongs to integer. So n க்கு டிஃபரண்டான வேல்யூஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸாக்ட்டான வேல்யூஸ் கிடைக்கும். இது வந்து ஜெனரல் சொல்யூஷன். x is equal to 2n pi plus or minus pi by 3. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்ல வந்து sin x வச்சு சம் இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணுங்க, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நம்ம 2 சேனல் வச்சிருக்கோம், 2 சேனலுக்கு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரெண்டையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ லெசன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.